வணக்கம். ஒரு வழியா இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க. நீண்ட போராட்டத்தின் பின்னர் நான்லாம் ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். காரணம், பிஜேபி ஒன்றிய அரசின் அழுத்தங்களையும் மீறி உச்சநீதிமன்றம் வந்து இப்படி ஒரு ஜாமீனை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்பல. ஆனா எதிர்பாராத விதமாக நமது நம்பிக்கைகளை எல்லாம் பொய்யாக்கும் விதமாக உச்சநீதிமன்றம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து ஜூன் 2ஆம் தேதி வரை ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்புல ரொம்ப முக்கியமா நாம பார்க்க வேண்டியது, சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா வழங்கியுள்ள இந்த தீர்ப்புல வந்து அவங்கள்ட்ட கேட்டது வந்து இவரை எப்படியாவது தேர்தல் பிரச்சாரத்தில் சில கட்டுப்பாடுகளையாவது விதிக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஆனா அவங்க வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொள்ளவோ, அவர் தேர்தல் பிரச்சாரங்களில் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதிலெல்லாம் நாங்கள் தலையிடவில்லை. அவர் வந்து பேசுறது அவருக்கும் தேர்தல் கமிஷனுக்குமான விஷயம், அதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்ட்டு அந்த தீர்ப்பை வந்து சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் ரெண்டு கட்டுப்பாடுகளை அவருக்கு ரெண்டு கட்டுப்பாடுகளை மட்டும் அவருக்கு விதிச்சிருக்காங்க. ஒண்ணு, தலைமைச் செயலகம் போகக்கூடாது, இன்னொன்று முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போகக்கூடாது அப்படின்றது அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள வந்து நிபந்தனை. இந்த வழக்கு இன்னைக்கு விவாதத்துல நடந்தப்போ மிக முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள், அரசின் அதிகார மட்டம். அதாவது ஒன்றிய அரசை நடத்தி செல்லக்கூடிய ஒரு அரசை நடத்தி செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் வேற, அந்த அரசை வந்து இயக்கக்கூடிய அதிகாரிகள் வேற, பியூரோக்ராட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அதிகார வர்க்கம், அவங்க வந்து அதிகாரிகளா இருப்பாங்க. இந்த அதிகாரிகள், அமலாக்கத்துறை உள்ளிட்ட வெவ்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள், இந்த பியூரோக்ராட்ஸ் சொல்லக்கூடிய இந்த அதிகார வர்க்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக மட்டுமல்ல, எதிர்கட்சிகளுக்கு எதிராக வெறித்தனமாக வேலை செய்கிறார்கள். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சுட்டி காட்டியிருந்தேன். வனத்துறை வரைக்கும் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படி. இந்த வழக்குல வந்து வியாழக்கிழமை வந்து அமலாக்கத்துறை புதுசாக ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க. அந்த மனுவில் தேர்தல் பிரச்சாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொள்வது வந்து அடிப்படை உரிமை அல்ல, சட்ட ரீதியான உரிமைகள் எதுவும் கிடையாது, அதனால அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை தாக்கல் செய்யறாங்க. இன்னைக்கு மறுபடியும் அவங்க வாதத்தை தொடங்கினப்போ நீதிபதிகள் வந்து, இல்ல நீங்க வாதங்களை எல்லாம் அப்புறம் வைங்க, நாங்க இப்போ அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்கறோம் அப்படின்ட்டு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் ஜாமீன் கொடுத்திருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் மறுபடியும் நீதிமன்றத்தில் வந்து சரண்டர் ஆகணும். இதுதான் வந்து நிபந்தனை. எப்படியாவது தேர்தல் களத்திலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோரனையும் உள்ளிட்ட சில அமைச்சர்களையும் வந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்றதுதான் பிஜேபியோட நோக்கம். அந்த நோக்கத்தில் இன்னைக்கு வந்து மண் விழுந்திருக்கு. ரொம்ப முக்கியமா நாம பேச வேண்டியது, அதிகாரிகளுக்கு இதுல என்ன நோக்கம்? பிஜேபிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அமலாக்கத்துறை தேர்தலில் போட்டியிடுற அமைப்பு இல்ல, என்டிஏ தேர்தலில் போட்டியிடும் அமைப்பு அல்ல. ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பிஜேபி வச்சிருக்கக்கூடிய ஆளுநர்கள் வந்து தேர்தலில் போட்டி போடுறது இல்லை. ஆனால் களத்துல வந்து பிஜேபியும் காங்கிரஸும், பிஜேபியும் ஆம் ஆத்மியும், பிஜேபியும் திமுகவும் வந்து போராடிட்டு இருக்கும்போது, திரைக்கு பின்னால் அரசியல் அரங்கத்திற்கு அப்பால் ஒரு பெரிய அதிகார வர்க்கம் வந்து பிஜேபிக்காக ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பதட்டம்? அவங்களுக்கு என்ன பதட்டம் என்றால், ஒருவேளை வரவிருக்கும் தேர்தலில் பிஜேபி தோற்று இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் வந்து நிச்சயமா சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அவர்கள் அது மட்டும் இல்லாம பல்வேறு இழிவுகளை வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சந்திக்க நேரிடும் என்பதால் அவர்களை எப்படியாவது தூக்கி நிறுத்தி மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டிய நெருக்கடி வந்து அதிகார பீரத்துக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அரவிந்த் கெஜ்ரிவால், கவிதா, சிசோடியா, தமிழ்நாட்டில் வந்து செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் வந்து எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் வந்து சிறையில் இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஜாமீன் மூலமாக இவர்களுடைய ஜாமீனுக்கு ஒரு வழிபிறக்கும் அப்படின்றது இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய, இந்த ஜாமீன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, அதிகாரிகளுக்கு இதுல என்ன இன்ட்ரெஸ்ட்? தேர்தலில் அவங்க போட்டி போடல, பாஜக களத்துல இருக்கு, நாம எதிர்கட்சிகள் வந்து பாஜகவோட போராடுறாங்க. பாஜகவோட மட்டும்தான் போராடுறாங்களா அப்படின்னா இல்லை, அவர்கள் பாஜகவோடு மட்டும் போராடவில்லை, ஒன்றிய அரசின் நிர்வாகத்தோடையும் அதிகாரிகளோடையும் அவங்க ரொம்ப முக்கியமா போராடுறாங்க. தி ஒயர் இதழில் பிரகலா பிரபாகர், நம்மளோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையை வந்து எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரையில் அவர் வந்து வெவ்வேறு விஷயங்களை வந்து சுட்டி காட்டுறாரு. இந்த தேர்தலில் எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல், எந்த விதமான பதவி நோக்கங்களும் இல்லாமல் இந்த நாட்டின் ஏராளமான சிவில் அமைப்புகள் பாஜகவுக்கு எதிராக இந்த தேர்தலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. இந்த தேர்தலின் வெற்றியை அரசியல் கட்சிகள் அனுபவிக்கலாம், ஆனால்
பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று ஏராளமான மனித உரிமை அமைப்புகளும் ஏராளமான சிவில் உரிமை அமைப்புகளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கிரவுண்ட் லெவல்ல அப்படின்றத பிரபாகர் இந்த கட்டுரையில வந்து சுட்டி காட்டுறாரு. ரொம்ப முக்கியமா வந்து அவர் சுட்டி காட்டக்கூடிய சில விஷயங்கள் வந்து படிச்சீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஒருவேளை இந்த தேர்தல் முடிவில் பிரதமர் மோடி தோற்று அவருடைய என்டிஏ கூட்டணி தோல்வி அடைந்தால் அவ்வளவு எளிதாக அவர் இந்த அதிகாரத்தை விட்டு அமைதியாக போய்விட மாட்டார் அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறார். மோடி வந்து தோற்று இந்தியா கூட்டணி ஜெயிச்சா அதை தேர்தல் கமிஷன் அறிவிக்கணும்ல. தேர்தல் கமிஷனே மோடியோடது, தேர்தல் கமிஷனே பாஜகவோடு, தேர்தல் கமிஷனர்கள் 3 பேரும் பாஜகவுடைய நியமனங்கள் அப்படின்னு இருக்கும்போது அவங்க முதல்ல இந்த வெற்றியை அறிவிப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்தது ஜனாதிபதி ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கணும். அதுக்கு பிறகு இதையெல்லாம் சட்ட ரீதியா உச்ச நீதிமன்றம் பாதுகாக்கணும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இவ்வளவு ப்ராசஸும் இதுவரைக்கும் 10 ஆண்டுகளாக இந்த அதிகார பீடத்துக்கு தீனி போட்டு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பிஜேபியையும் கடந்து அந்த அதிகார பீடம் செய்யுமா அப்படின்றதுல ஒரு பெரிய கொஸ்டின் அவர் வந்து மறைமுகமா எழுப்புறார். நேரடியா இதையெல்லாம் எழுதாட்டியும் கூட அவர் சுட்டிக்காட்ட விரும்பக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, மோடி தோற்றால் அமைதியாக அவ்வளவு எளிதில் வெளியேறி விட மாட்டார் அப்படின்றத வந்து சுட்டி காட்டுறாங்க. அப்புறம் ஆட்சியை இழக்கிறதுனால பிஜேபியோ மோடியோ ஆட்சியை இழக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்றத சிலது சுட்டி காட்டுறாரு. ஆபத்து யாருக்கு? நமக்கா? இல்ல. எதிர்கட்சிகளுக்கா? இல்ல. இந்திய குடிமக்களுக்கா? இல்ல. பாஜகவுக்கு, RSSக்கு, அதை தாங்கி பிடித்த அதிகார பீடங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன அப்படின்றத அந்த கட்டுரையில சில விஷயங்களை வந்து சுட்டி காட்டுறாரு. தேர்தல் பத்திர விவகாரம் வந்து அறகுறையா தான் வெளியாகி இருக்கு. உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவுகளால் நன்கொடை கொடுத்தவர்கள் யார் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வெளியாயிருக்கு. அது முழுமையானது அல்ல. அதோடைய முழு விவரங்களும் இங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது வெளியாகும். அது இன்னும் பல அதிர்வலைகளை, அதிர்ச்சியை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டுறாரு. அதாவது பாஜகவுக்கு நன்கொடை கொடுத்தவர்களும் பாஜகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் இந்த தேர்தல் பத்திர நன்கொடையில இன்னும் வெளிவரல. ஒட்டுமொத்தமா இந்த 10 ஆண்டுகளில் பாஜக நன்கொடை பெறுவதற்காக சட்ட திருத்தங்கள்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்து என்ன செய்தாங்க அப்படிங்கிறத இங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் அதை சொல்லுவாங்க. இந்த 10 ஆண்டுகளில் நன்கொடையாக பெற்றதற்கும் பாஜக செலவு செய்தாங்கல்ல, இந்த 10 ஆண்டுகள்ல அவங்க எவ்வளவு செலவு செய்தாங்க அப்படிங்கிறதுக்கும் இடையில ஒரு இடைவெளியாக 60,000 கோடி ரூபாய் இருப்பதாக ஒரு புலனாய்வு பத்திரிகை வெவ்வேறு ஊடகங்கள் இதை சுட்டி காட்டியிருக்காங்க. இதை வந்து இந்த 60,000 கோடி இடைவெளி பற்றி காங்கிரஸ் ஆட்சி வந்து பேசும். 60,000 கோடி இடைவெளி அப்படின்றது எவ்வளவு, அதை கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய ஊழல், உலகத்திலேயே இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்குமா அப்படின்றது தெரியல. இந்த நன்கொடை விவகாரத்துல, இந்த 60,000 கோடி இடைவெளி விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத காங்கிரஸ் சொல்லும் போது பொல இந்த அதிகார வர்க்கத்தின் பல்வேறு பீடங்கள் வந்து மக்கள் முன்னால் அம்பலப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படின்றத சுட்டி காட்டுறாரு. இந்த ரகசியங்கள் எல்லாம் இங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் வெளிப்படுத்தப்படும். அது பல்வேறு அதிர்வலைகளை, அதிர்ச்சிகளை வந்து உருவாக்கும். அதுல அதிகார வர்க்கம் மிக கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா பிஜேபிக்காக இந்த தேர்தல் பத்திர நன்கொடையை வடிவமைத்து அவங்களுக்கு இவ்வளவு 10,000 கோடி பெருந்தொகையை வசூலித்து கொடுத்ததுல இந்த அதிகார வர்க்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. அதனால அவங்க அந்த விஷயத்துல வந்து நிச்சயமா வந்து சிக்குவாங்க அப்படின்றத சுட்டி காட்டுறாரு. அடுத்தது, அரசாங்கத்தை விட்டு வெளியேறினால் PM கேர்ஸ், அதுல யாரும் தலையிட முடியாது. அது வந்து RTIக்கு கீழே வரல. அது பத்தின எந்த தகவலையும் யாரும் தெரிஞ்சிக்க முடியாது. PM கேர்ஸ்ங்கிறது ஒரு தனியார் அமைப்பு மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது தொடர்பான முழு விவரங்களும் இங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் வெளிப்படுத்தப்படும். அது ஒரு பெரிய அதிர்ச்சியா வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. அடுத்தது, ரஃபேல் போர் விமானங்கள் தொடர்பா முன்னாடியே ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான விவரங்களை ஒரு ரகசியமா சீலிடப்பட்ட உரையில இட்டு உச்சநீதிமன்றத்துக்கு அன்றைய பாஜக அரசு கொடுத்தது.
அது தொடர்பா மறு விசாரணை நடத்தப்பட்டால் ரஃபேல் ஊழல் தொடர்பான பல்வேறு உண்மைகள் பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படும். அதனுடைய ஆபத்தையும் அதிகார வர்க்கம் சந்திக்க நேரிடும், பாஜக சந்திக்க நேரிடும். அது ஒரு பெரிய அச்சமா அவங்களுக்கு இருக்கு. அடுத்தது, எதிர்கட்சி தலைவர்களையும் முக்கியமான பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட பிரமுகர்களையும் உளவு பார்த்த விஷயத்துல பெகாசஸ் விவகாரம் இருக்கு. அந்த விவகாரம் தொடர்பான உண்மைகள் வெளியாகும் போது இன்னொரு அதிகார பீடங்கள் அதுக்குள்ள வர்றதுக்கு, விசாரணைக்கு உட்படுத்தப்படுறதுக்கும், அவர்கள் அதுல தண்டிக்கப்படுறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மிகப்பெரிய விவகாரமா வெடிக்க இருக்கக்கூடியது பெகாசஸ் விவகாரம் தான். சரி, இதெல்லாமே வெளிவந்தா இது பாஜகவுக்கு மட்டும்தான் கெட்ட பேரை உருவாக்குமா அப்படின்னா இல்ல. பாஜக மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகும், மிக மோசமான இழிநிலையை நோக்கி தள்ளப்படும் அப்படின்றத சுட்டி காட்டுறாரு. பாஜக மட்டும் இல்ல, ஆர்எஸ்எஸும் சேர்ந்துதான் அம்பலப்படும் அப்படின்றாரு. பாஜக ஆர்எஸ்எஸ் மீள முடியாத ஒரு பேரிடரை இந்த ஊழல்கள் மூலமா மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தப்பட்டால் இதில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. காந்தியடிகளை கொண்ட கோட்சேவுக்கு பின்னர் ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் என்ன ஒரு பின்னடைவை சந்தித்ததோ அதே அளவு ஒரு பின்னடைவை சந்திக்கும் அளவுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த விஷயங்கள் பற்றி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அவர்கள் பேசினா அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும். அந்த பின்னடைவில் இருந்து அவர்கள் மீள்வது சிரமம், அதுக்கு பல தசாப்தங்கள் ஆகும் அப்படின்றத சுட்டி காட்டுறார். இப்படி வெவ்வேறு காரணங்களை குறிப்பிட்டு பாஜக தோற்றாலும் அத்தனை எளிதில் பதவியை விட்டு சென்று விட மாட்டார் மோடி அப்படின்றதுக்கு காரணங்களை அடுக்கி இருக்கிறார். காரணம், அடுத்த வருஷம் ஆர்எஸ்எஸ்க்கு 100ஆண்டு விழா வருது. ஆர்எஸ்எஸ்க்கு 100ஆண்டு விழா வருது. அதிகார வர்க்கம் இதுல ஏராளமா 10 ஆண்டுகள் ஊழல்ல கை நனைச்சிருக்காங்க, அவங்க தண்டிக்கப்படுவாங்க. அப்புறம் பிரதமர் மோடியால் பதவி இல்லாம இருக்க முடியாது. இப்போ டெல்லி, பஞ்சாப் இந்த ரெண்டும் தான் ஆம் ஆத்மியோட மிகப்பெரிய ஆதரவு தளம் இருக்கக்கூடிய இடங்க. மற்ற மாநிலங்கள்ல, குஜராத்ல, மற்ற இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் ஆதரவு ஆம் ஆத்மிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் 7 தொகுதிகள், அதுல மே 25ஆம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடக்குது. அதுல ஆம் ஆத்மி 4 தொகுதிகள்லையும், காங்கிரஸ் 3 தொகுதிகள்லையும் போட்டி போடுறாங்க. கிட்டத்தட்ட டெல்லியில எல்லா தொகுதிகள்லையுமே ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி தான் வெல்லும் அப்படின்றது தான் இப்ப இருக்கிற சூழல். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்ல 13 மக்களவை தொகுதிகள், அதுக்கு ஜூன் 1ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்குது. இப்ப முன்னாடி அங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியா நிக்கிறாங்க, கூட்டணி இல்ல. கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் தனித்தனியா பிரிஞ்சு நின்று மோதுறாங்களோ அதே மாதிரி டெல்லியில ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் பஞ்சாபில் தனித்தனியாக எதிரெதிராக நின்று மோதுகிறார்கள். கடந்த மக்களவை தேர்தல் 2019 மக்களவை தேர்தலில் 13 தொகுதிகளில் 8 தொகுதிகளை 40% வாக்குகளோட வென்றிருக்கு காங்கிரஸ். இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள், ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு சிரோன்மணி அகாலிதளம், இன்னொன்னு ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மி, அகாலிதளமும் காங்கிரஸும் தான் நீண்ட காலமா பஞ்சாப்ல ஆளுங்கட்சியா இருந்தாங்க. இப்போ ஆம் ஆத்மி அங்க ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்க. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கடந்த முறை 8 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை பெரும்பாலும் ஒன்னு ஆம் ஆத்மி ஜெயிக்கும் அல்லது காங்கிரஸ் ஜெயிக்கும். சிரோன்மணி அகாலிதளம் அப்படின்றது பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்க. இப்போ அவங்க விவசாயிகள் போராட்டம் காரணமா எல்லாருமே தனித்தனியா நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 முனை போட்டிகள் நடக்குது. 4 முனை போட்டி நடக்கும் போது ஒன்னு ஆம் ஆத்மி ஜெயிக்கும் அல்லது காங்கிரஸ் ஜெயிக்கும். பிஜேபியோ சிரோன்மணி அகாலிதளம் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேணா ஒரு தொகுதி அப்படி வேணா ஜெயிப்பாங்களே தவிர காங்கிரஸ், ஆம் ஆத்மி தான் பெரும்பாலான தொகுதிகளில் ஜெயிக்க இருக்கிறாங்க. மற்றபடி ஆம் ஆத்மியோட தேர்தல் பிரச்சாரம் மற்ற மாநிலங்களில் பெரிய வீச்சை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு எதுவும் இல்லை. கடைசியா இந்த விஷயத்தோட நாம சேர்த்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, கடைசியில ஒரு குண்டை தூக்கி இன்னைக்கு வீசி இருக்காங்க. இந்தியாவில் முஸ்லிம் மக்கள் தொகை அதிகரிச்சிடுச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க கொடுக்குற டேட்டா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஒரு டேட்டா மக்கள் தொகை அதிகரிக்கிறது தொடர்பா ஒரு டேட்டாவை கொடுக்கறதுக்கு முன்னால மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தாம திடீர்னு ஒரு அறிக்கை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்காங்க. 7.8% இந்துக்களின் மக்கள் தொகை பெருக்கம் சரிஞ்சிருக்கு. 43% முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு. அதாவது இந்துக்களை விட முஸ்லிம்களின் எண்ணிக்கை 43% அதிகரிச்சிருச்சுன்னு ஒரு கேவலமான, கொடூரமான, கீழ்த்தரமான ஒரு பொய்யை சொல்றாங்க.
ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள்ல பேசுனது தான். இந்துக்களோட எண்ணிக்கை 78%, கிட்டத்தட்ட 80% வச்சுக்கலாம். முஸ்லிம்களோட எண்ணிக்கை 14% தான், 20% கூட இல்லை. என்ன, 80% இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை 20% இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்து அவங்க சொத்துக்களை பிடிங்கிருவாங்க, அவங்க தாலியை பிடிங்கிருவாங்க, அவங்கள அடிச்சிருவாங்க. இந்துக்களை இதை விட ஒருத்தன் கேவலப்படுத்த முடியுமா? மோடியை விட ஒருத்தன் இந்துக்களை கேவலப்படுத்த முடியுமா? பாருங்க, 700 ஆண்டுகள் முஸ்லிம் மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா இந்த ஒட்டுமொத்த இந்து நாட்டையும் முஸ்லீம் நாடா மாத்தி இருக்கணும்ல. ஸோ அவன் அந்த மன்னர்கள் அன்னைக்கு கொள்ளை அடிக்கிறதுல தான் குறியா இருந்தானே தவிர அவன் முஸ்லீம் மதத்தை பரப்பணுங்கிறதுல அவனுக்கு நோக்கமே இருக்கல. அப்படி ஒரு நோக்கம் இருந்திருந்தா இந்தியா முஸ்லீம் நாடாக மாறி இருக்கும், அதான் உண்மை. ஆனால் அந்த மன்னர்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது? சொத்துக்களை கொள்ளையடிக்கணும், இங்க இருந்து தங்கத்தை கொண்டு போகணும், இங்க இருந்து சாம்ராஜ்யங்களை பிடிச்சி நம்மளோட வலுவான சாம்ராஜ்யத்தை நிறுவனம், நம்மளோட வாரிசுகளை இதுதானே மன்னராட்சி. இந்த மன்னராட்சியை தான் முஸ்லிம்களும் பண்ணினாங்க. ஆக மீண்டும் 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 இந்துக்களை பதட்டமாக்கக்கூடிய ஒரு யுத்தியை வந்து மோடி வந்து கையாண்டு கொண்டே இருக்கிறார். அந்த யுத்தியின் ஒரு விளைவுதான் திடீரென்று இன்று வெளியிடப்பட்டுள்ள முஸ்லிம்களோட மக்கள் தொகை அதிகரிச்சிடுச்சு அப்படின்றது. இது காங்கிரஸுக்கு வைத்துள்ள குறி. காரணம், காங்கிரஸ் கட்சி ஓபிசி மக்களுடைய வாக்கெடுப்பை நடத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளையும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடையும் கொடுப்போம்னு சொல்றாங்க. எப்படி மண்டல் கமிஷன் வந்தப்போ இந்து முஸ்லிம் கலவரத்தை தூண்டி விட்டாங்களோ, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடுன்னு பேசும்போதெல்லாம் முஸ்லீம் என்ற ஒரு எதிரியை கொண்டு வந்து இந்து மக்களை குழப்புவாங்களோ, அதே போலத்தான் காங்கிரஸ் கட்சி இன்று ஓபிசி மக்களை பற்றி பேச துவங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மறுபடியும் அந்த முஸ்லீம்கிற எதிரியை கொண்டு வந்து இந்து மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறாரு மோடி. இதையெல்லாம் மக்கள் ஓரளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தேர்தல் முடிவில் ஓரளவு ஜனநாயகம் காப்பாற்றப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னோட ஸ்ட்ராங் டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.